நான் முதல்வன் 4th செமஸ்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாஸ்க். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் 1 இதில் வந்து கேன்வா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் வந்து டெம்ப்ளேட்குள்ளே போயிட்டு எனி போஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு அதுக்குள்ளே போயிட்டு நிறையா பிக்ஸ் வரும். இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற பிக்ஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற சில பிக்ஸ்க்கெலாம் அமௌண்ட் கேட்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த இடத்துல வந்து உங்கள் நேமாக மாற்றிக்கணும். உங்கள் நேமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து என் நேமாக போட்டு மாற்றிக்கிட்டேன். அதை பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து நம்ம வந்து 7 பிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டராக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். 7 பிக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த 7 பிக்ஸையும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து அதை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் சேர்த்து மொத்தம் 8 பிக்ஸாக டாஸ்க் 1 வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் 2. இதுக்கு வந்து நம்ம ChatGPTயில் போய் 30 days 30 கண்டென்ட் பிளான் ஃபார் மொபைல் ஷாப் இன் டேபிள் ஃபார்மேட் இப்படின்னு டைப் பண்ணோம்னா அது 30 டேஸ்க்கான கண்டென்ட் பிளானை வந்து கொடுப்போம். இதை நம்ம எக்ஸலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸலாக இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது லாஸ்ட்டாக நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் 3 வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் தான் பண்ண முடியும், ஃபோனில் வந்து பண்ண முடியாது. இந்த மேலே ஒரு லிங்க் இருக்குல்ல, மெயில்சிம், அந்த லிங்க்குக்கு போய் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நேமு, லாஸ்ட் நேமு, யூஸ்வலாக கொடுக்குறத நம்ம வந்து நேம்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் அண்ட் சிட்டி அப்புறம் பின்கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து மார்க்கெட்டிங் சேனல், அதில் வந்து சோசியல் மீடியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து நத்திங் ஐ எம் நியூ டு திஸ். இம்போர்ட் யுவர் பிராண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் செலக்ட் யுவர் இண்டஸ்ட்ரி வந்து ஒன்று வந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இல்லாட்டி நன் ஆஃப் திஸ் அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனோடனே வந்து இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்டு சொல்யூஷன்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் கொடுங்க. இமெயில் மார்க்கெட்டிங் கொடுத்தோடனே இங்கே வந்து கெட் ஸ்டார்ட்னு ஒன்று வரும். அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜில் வந்து வெப்சைட்குள்ளே போயிட்டு ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அகைன் நம்மளுக்கு வந்து கேட்ட கொஷினை தான் நம்மளுக்கு கேட்கும். ஸோ வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட்டு இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இம்போர்ட் யுவர் பிராண்ட் வந்து ஐ டோன்ட் ஹேவ் யுவர் வெப்சைட், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை போயிடுங்க. செலக்ட் யுவர் இண்டஸ்ட்ரி வந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லாட்டி நன் ஆஃப் திஸ் அப்ளைன்னு சொல்லி. இதில் வந்து 0 to 500 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து கண்டினியூ ஃப்ரீ கொடுத்துட்டு அடுத்த இதில் வந்து ப்ரிப்பேரிங் ஒரு அக்கௌண்ட் வந்து ஆகும். அது எல்லாம் 3 ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து ஐ டூ திஸ் லேட்டர்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வந்து ஹோம் பேஜில் வந்து இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சில கொஷின்ஸ்லாம் ஆஸ்க் பண்ணோம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐ டூ இட் லேட்டர் கொடுத்து இந்த டெம்ப்ளேட்டில் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெம்ப்ளேட்டில் வந்து இந்த மாடல்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கணும். நம்ம நேமு இதெல்லாம் போட்டு நம்ம எடிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த லோகோவை நம்ம டச் பண்ணோம்னா நம்மளுக்கு பேக் வந்துடும். அதில் வந்து ஹோம் பேஜை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ஆல் கம்பைன்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த பேஜை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடிட் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டு ஃப்ரம் சப்ஜெக்ட் சென்டம் இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அப்புறம் ப்ரிவ்யூவை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இந்த 4 ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஃபோல்டராக பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் டாஸ்க் 3. இந்த 4ஐயும் வந்து ஃபோல்டராக பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். இதுதான் டாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் 4ல் ஆல்ரெடி உள்ள ChatGPT அதே பேஜில் போய் பில்ட் எ சோசியல் மீடியா பர்சோனா மேட்ரிக்ஸ் ஃபார் மை பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணால் அந்த
அந்த டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயில்ஸை நம்ம அப்படியே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 5. டாஸ்க் 5ம் அதே பேஜில் ChatGPTயில் போய் கிராஃப்ட் எ ப்ராடக்ட் லான்ச் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மீ, அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி வர டீட்டெயில்ஸை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 6. இதுலேயும் வந்து ChatGPT ஆல்ரெடி இருக்கிற பேஜ்லேயே போய் டிசைன் எ க்ரிசிஸ் கம்யூனிகேஷன் பிளான் ஃபார் மை பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ வர டீட்டெயில்ஸை வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து அப்லோட் ப்ராசஸ் தான் ஃபுல்லாக. நம்ம இதுவரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அனுப்பி விட்ருக்காங்களே அந்த லிங்க்கில் போய் நம்ம டிபார்ட்மெண்ட் ஏதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு டாஸ்க்குள்ளேயும் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பிடிஎஃபை வந்து ஒவ்வொன்றா அதில் வந்து அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ.